ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு சூப்பரான அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடச்சிருக்கு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற ஜாமுன் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். சைடில் ஒட்டுறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கட்டி எதுவுமே தட்டாது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் அடியில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கெட்டிப்பட்டு வருது. இப்போ இன்னும் ஒரு நெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தமாகவே நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன், கடைசியாக ஒரு 4 டீஸ்பூன் இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளோட அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற முந்திரி பருப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜாமுன் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.